Peacemakers of Christo. நீ வெளி வேடக்காரரை போல வாழ்கிறாயா? உள்ளே ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். இல்லை, வெளி வேடக்காரர்களோடு நீ வாழ்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல, வெளி வேடக்காரரே, உங்களை பற்றி பொருத்தமாகவே ஏசாயா இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அவர், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கடவுளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கின்றார் ஆண்டவர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கருணையுள்ள தெய்வமே, சிலுவை நாதரே, அப்பா, உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ரத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, ஜீவனை கொடுத்தீர் ஐயா, உசுர கொடுத்தீர் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. மரித்து போன என்னை தட்டி எழுப்பினீரே ஆண்டவரே, மறுவாழ்வு கொடுத்து எனக்கு அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எதிர்காலத்தையும் அருளினீரே ஆண்டவரே. நன்றி சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே நீர் எத்தனையோ அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே. ஆமாப்பா, 3 வேளையும் எனக்கு சோறு போட்டீர் ஆண்டவரே. அப்பா, நான் சுவாசிக்க மூச்சை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய உடல் உறுப்பு பாகங்கள் எல்லாம் நன்றாக வேலை செய்ய உம்முடைய கிருபையை ஊற்றினீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என் ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலே நீர் உம் மக்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே, வெளிவேடக்காரரை போல இருக்காதீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமாப்பா, ஜனங்களை பார்த்து வெளிவேடக்காரர்களை போல இருக்காதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த வெளிவேடக்காரர்கள் எத்தனையோ வேஷங்கள் போட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வாழ்க்கையிலே வார்த்தையிலே உண்மை இல்லை, நீதி இல்லை, அன்பு இல்லை, பற்று இல்லை, பரிகாரம் இல்லை ஆண்டவரே, பரிவு இல்லை சுவாமி, உதவும் மனத்தன்மை இல்லை ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் மனத்தன்மை இல்லை ஆண்டவரே. கடின இருதயம் படைத்தவர்களாக இருந்தார்கள், நய வஞ்சகம் பிடித்தவர்களாக இருந்தார்கள் ஐயா, சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள் ஐயா. அனைவரும் கெட்டு போகணும், செத்து போகணும், அவர்கள்ட்ட என்னத்தை பறிக்கலாம், எப்ப பறிக்கலாம் என்று திட்டம் வகிக்கிறவர்களாக வெளி வேடக்காரர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, அவர்கள் பாம்பாக இருந்தார்கள் ஐயா, விஷ மனிதர்களாக இருந்தார்கள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்நாளிலே ஆண்டவரே நான் அவர்கள் மத்தியில தான்ப்பா மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. ஐயோ, என்னை அழிப்பதற்கு அப்பா என்னிடம் நயவஞ்சகமாக பேசி ஆண்டவரே, அற்புதமாக பேசி, அன்பாக பேசி, சூழ்ச்சியை வைத்து ஆண்டவரே என்னிடமிருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்களே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இவ்வளவு பெரிய மனிதர்கள் என் உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வருவார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கல சாமி. அப்பா, பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையை இழந்து போய் கிடக்குது ஆண்டவரே. காதலனை நம்பி ஆண்டவரே வார்த்தைகளை, ஐசு வார்த்தைகளை சொல்லி, மாய மந்திர மயக்க வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே பண ஆசைகளை மூட்டி ஆண்டவரே அவர்களை வர்ணித்து இன்று ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தன்னுடைய உடலையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் ஆம்பளை பசங்கள்ட்ட வச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே ஆண்டவரே. வெளி வேடக்காரனாக சூழ்ச்சி செய்து பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, வெளி வேடக்காரராக ஆண்டவரே பேங்க்ல இருந்து வந்து கடனை கொடுக்கிறேன் என்றோ ஆண்டவரே லோன் கொடுக்கிறேன் என்றோ உதவுகிறேன் என்றோ கடனை அடைக்கிறேன் என்றோ வீடு கட்ட உதவுகிறேன் என்றோ படிக்க உதவுகிறேன் என்றோ ஆண்டவரே வெளிநாடு போக உதவுகிறேன் என்று உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு ஆண்டவரே இன்னைக்கு பெரிய பாதாளத்தில் ஆண்டவரே நான் நம்பினவன் தள்ளி விட்டுட்டான் ஆண்டவரே. இதுல இருந்து நான் எப்படி விடுபடுவேன் தெரியல சுவாமி. ஏசப்பா, அனாதையா நிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அப்படியே யாராவது ஆண்டவரே தள்ளி விட்டா உளுந்து செத்து போயிடுவோம் போல இருக்கு ஆண்டவரே. தெம்புள்ளாம இருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. என் அவமானம் பெரிதா
போயிடுச்சு ஆண்டவரே. அப்பா என்னை அடிச்சு அடிச்சு துரத்திட்டாங்களே ஆண்டவரே. ஏசப்பா நான் எங்கப்பா போவேன்? எனக்கு யாருப்பா தெரியும் ஆண்டவரே? நம்பின உற்றா உறவின என்னை கைவிட்டு விட்டார்கள் ஐயா. ஏசப்பா என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, இந்நாளிலே அப்பா எத்தனையோ வெளிவேடக்காரர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அவர்கள் உள்ளம் எல்லாம் திருட்டு புத்திகள் ஆண்டவரே, பொய் புத்திகள் சுவாமி, பொறாமை புத்திகள் ஆண்டவரே, பகைமை ஆண்டவரே. ஆண்டவரே எதிரியை கொல்லணும் என்று ஆண்டவரே, அவன் உருப்பிடக்கூடாது என்று, அவள் உருப்பிடக்கூடாது என்று, அவள் வாழ்க்கை கெட்டு போகணும் என்று, நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று, நான் பேசவே மாட்டேன் என்று, செத்தா கூட நான் அவன்கிட்ட போக மாட்டேன் என்றும், செத்தா அவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது என்றும் ஆண்டவரே சொந்த அண்ணன் தம்பிகளாக அடித்துக் கொள்கிறவர்கள். ஆனால் மற்றவர்களை கண்டாலோ அப்படியே பாசத்தை ஊத்துறாங்க ஐயா. ஆண்டவரே பணம் உள்ளவனை கண்டால் ஆண்டவரே அவர்களே உருகி உழுகிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா இந்நாளிலே இந்த மனித ஜனங்கள் ஆண்டவரே நயவஞ்சக வெளிக்காடு வேடக்காரர்களாக வாழ்கிறார்கள் சுவாமி. நயவஞ்சக வெளிவேடக்காரர்களாக வாழ்கிறார்கள் ஆண்டவர். ஏசப்பா நீ சொன்ன வாக்கு இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வெளிவேடக்காரரை போல வாழாதீர்கள், உங்களுடைய ஜெபங்கள் வீண் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமாப்பா எனக்கு இந்த மனித உறவுகள் வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா நான் இன்னைக்கு பெரிய குழியில விழுந்துட்டேன் ஆண்டவரே, பெரிய நோயில விழுந்துட்டேன் ஆண்டவரே, பெரிய அவமானத்துல விழுந்துட்டேன் ஐயா. ஆண்டவரே வாழ்க்கையில நஷ்டம் ஐயா, தொழில நஷ்டம் ஐயா, எதிர்காலம் இல்லாம நிக்கிற ஐயா, வேலை இல்லாம நிக்கிற ஐயா, ஆண்டவரே குழந்தை இல்லாம இருக்கிற ஐயா. என் கணவன் மோசம் செய்யறான் சுவாமி. அப்பா என் கணவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவரே. என் கணவன் என்ன ஏமாத்துறான்ப்பா. என் கணவன் என்ன அடிமையை போல வைத்திருக்கிறானே ஆண்டவரே. என் கணவனை கண்டாலே என்ன நடுகிறேனே அப்பா. தெய்வமே என் மீது மனம் இறங்கும் ஐயா. ஏசப்பா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா என் உள்ளுக்குள்ள பாரம் ஆண்டவரே, என் உள்ளுக்குள்ள கண்ணீர் சுவாமி. ஏசப்பா என் மீது மனம் இறங்கும் ஐயா. உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்கப்பா. யாரப்பா உதவுவார்? நீர் தானே அப்பா வரணும் சுவாமி. நீங்க வாங்க ஆண்டவரே. ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இன்று சிதறி போய் கிடக்கிறது ஆண்டவரே. ஐயோ வெளியே சொன்னா வெக்ககேடு என்று, என் மகளை பத்தி சொன்னா இந்த ஊரு சிரிக்கும் என்று, என் மகனை பத்தி சொன்னா இந்த ஊரு சிரிக்கும் என்று ஆண்டவரே உள்ளுக்குள்ளாய் நான் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில நான் மறைத்து கொண்டு வாழ்கிறேன். வெளி வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இருப்பவனை பார்த்தால் ஒரு நடிப்பு, இல்லாதவனை பார்த்தால் ஒரு நடிப்பு சுவாமி. ஏசப்பா தெய்வமே ஆண்டவரே நான் பரதேசியாக மாறிய இந்த தருணங்களிலே எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி. வெளிவேடக்காரனை நம்பி நான் மோசம் போனதை ஆண்டவரே வெளியே சொன்னால் அவமானம் ஆண்டவரே. ஏசப்பா என்னை காப்பாத்துக என்று இந்த பாதாள குழியிலிருந்து என்னை மீட்டருளும் ஐயா. அப்பா இந்த சாவு குழியிலிருந்து என்னை மீட்டருளும் ஐயா. இந்த துக்க குழியிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. அப்பா இனிமேலாவது வெளிவேடக்காரர்களை, வேஷக்காரர்களை, விஷக்காரர்களை நாங்கள் நம்பவே கூடாது ஐயா. நாங்க உன்னையே பற்றி கொள்ளணும் ஐயா. எனக்கு ஆறுதல் நீதான் ஐயா. நான் ஓம் புள்ள சுவாமி, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. என்னோடு வாசம் செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து
5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கரணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்குறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட்டு ஆன், லைட்டு ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள், ஃபேஸ்புக்ல பகிருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜெபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.